அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எப்படி விஜய் மாற்றாக வருவார்? திருச்சியில் சாட்டை துரைமுருகன் பேட்டி. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சி திருவெறும்பூர் அருகே காட்டூரில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹீமாயுன் திறந்து வைத்தார். நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர் சாட்டை துரைமுருகன் உட்பட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் அறிமுகப்படுத்தியிருந்தோம். எந்த அரசியல் கட்சியும், அதாவது ஆளுங்கட்சியோ இல்லை ஆண்ட கட்சியோ களத்திற்கு வருவதற்கு முன்பு முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் இறங்கி மக்களிடத்தில் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் செயல்பாட்டு வரைவை விளக்கி நாங்கள் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதியில 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் களத்தில் நிற்கிறாரு. இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், இருக்கிறவங்க யாருமே களத்துக்கு வரல. அவங்க எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தொகுதி பங்கீடுகளை பேசிட்டு இருக்காங்க. நாங்க மக்கள் பிரச்சனைகளை பேசி களத்தில் இறங்கி இன்னைக்கு தேர்தல் பணிமனை அலுவலகத்தை எங்களுடைய திருவெறும்பூர் சட்டமன்ற வேட்பாளர் திரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் திறந்திருக்காங்க. களத்துல எங்களுக்கான வரவேற்பு என்பது எப்படி இருக்கு அப்படிங்கிறதே ஊடகங்களால் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய அளவுல மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாரா இருக்காங்க. குறிப்பா திருவெறும்பூர் பகுதியில அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. நீண்ட காலமாக அரியமங்கலத்துடைய அந்த குப்பை கிடங்கை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுது. அந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கால பல ஆயிரக்கணக்கான மக்கள் நுரையீரல் தொற்றுக்கு ஆளாயிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஊருக்கு நடுப்பகுதியில ஒரு குப்பை கிடங்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை வெளியே கொண்டு போனோம். அதை மறுசுழற்சி முறையில அது இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எங்கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை நீண்ட காலமாக நாங்களே ஒரு 10 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். ஆனா யாருடைய காதலுக்கும் போய் சேரல. அப்ப அந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல இங்க இந்த BHL தொழிற்சாலையில அது மத்திய அரசுடைய நிறுவனமா இருந்தாலும் தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறாங்க. பெருந்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெங்களூருக்கு செல்ல இருந்த இந்த BHL தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். ஆனா எந்த நோக்கத்துக்காக அவர் கொண்டு வந்தாரோ இன்னைக்கு 50 விழுக்காட்டுக்கு மேல பிறமொழியாளருடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த BHL தொழிற்சாலை இருக்கு. சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கூட தமிழர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்ப அதை நாங்கள் முன்வைத்து தமிழருடைய வேலை தமிழர்களுக்கு, தமிழருடைய நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய எந்த நிறுவனமா இருந்தாலும் 100 விழுக்காடு தமிழருக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற உறுதிமொழியை நாங்க BHL தொழிலாளர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அதே போல இந்த பகுதிகளில் அடிப்படை வசதி, ஒரு பக்கத்துல காவிரி ஓடுது, கொள்ளிடம் இருக்கு, கல்லணை இருக்கு. ஆனா இன்னைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு திருவெறும்பூர் தொகுதியில இருக்கு. குறிப்பா அந்த சூரியூர் பகுதியெல்லாம் தனியார் ஆலைகள்னால மிக 3 போகம் விளைந்த விவசாயம் இன்னைக்கு ஒரு போகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்க கத்தி படத்துல தன்னூத்து கிராமத்தை பத்தி படம் எடுத்தாங்க. ஆனா தன்னூத்து கிராமம் எதுக்கு பொருந்தோம்னா சூரியூருக்கு தான் பொருந்தும். விவசாய நிலம் இன்னைக்கு முழுக்க அழிக்கப்பட்டு தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்துல முதன்மையாக எடுத்து வைப்போம். அதே போல இந்த திருவெறும்பூர்ல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில தமிழ் வழி தேர்வை எழுதாம மாணவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல கிட்டத்தட்ட இந்த ஆண்டு சேர்க்கையே இல்லைன்னு சொல்றாங்க. தொடக்கப்பள்ளியில சேர்க்கை இல்லை. அப்படி அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி இங்க மறுக்கப்படுது. அப்போ அதையெல்லாம் முன்வைத்து எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு தொடர்ச்சியா இந்த களத்துல ஒரு 15 ஆண்டு காலமாக அரசு, அதாவது நாம் தமிழர் இணைவதற்கு முன்பாகவே 15 ஆண்டு காலம் தீவிர களப்பணியில் இருந்தவர். எல்லாரும் தண்ணி கேட்டு போராடுவாங்க. ஆனா காவிரி பிரச்சனைக்கு ஆத்துக்குள்ள தண்ணீர் அருந்தாத போராட்டத்தை நடத்தியவர் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். அதே போல ஜல்லிக்கட்டு என்ற போட்டி இன்னைக்கு இருக்கு அப்படின்னா உச்சநீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு சட்ட ரீதியாக போராடியதுல பெரும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உண்டு. இந்த திருவெறும்பூர் பகுதியில அதிகமான ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, காளையர்கள் இருக்காங்க, காளை மாடை அடக்கூடிய இருக்காங்க. அவங்க மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம யாரையும் கூட்டணியில் சேர்க்காம 1,20,000 மேற்பட்ட வாக்குகளை நாடாளுமன்றத்தில் பெற்றாரு. அதே போல இந்த திருவெறும்பூர் தொகுதியில அது இந்த மண்ணினுடைய மகன் என்ற அடிப்படையில பெருவாரியான மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்த தயாராட்டிருக்காங்க. இந்த 20 நாள் பிரச்சாரம் திருவெறும்பூர் தொகுதியினுடைய முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, இந்த சர்வீஸ் ஆலை கிடப்பிலே இருக்கு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உறவுகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. என்ன காரணமா இருக்கும்? நிலைக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்ல, நீங்க
அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள், அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள், இவர்களை மட்டும் தான் வந்து ஆட்சியாளர்கள் கணக்கில் இருக்காங்க. மக்களை பற்றி யாரும் எந்த கவலையும் படுறது இல்லை. நாங்கள் வந்து பாரபட்சமே இல்லாம வணிகர்களுடைய நலன் முக்கியம்தான், முதலாளிகளுடைய நலன் முக்கியம்தான். அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் இருந்தாதான் வணிகர்களும் முதலாளிகளும் இருக்க முடியும். மக்கள் இல்லாம யாருமே கிடையாது. அப்போ நாங்க அதை பத்திலாம் கவலையே படாம நாங்கள் வந்தால் அந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை வந்து முழுமையாக தீர்க்கப்படும். இதுதான் ஒரு கொள்கையற்ற கட்சி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. நீங்க புதுச்சேரியில வந்து தாவேக வேட்பாளரை போட்டிருக்கு. பாஜக இருந்து 6 பேர் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, மதசார்பற்ற சமூக நீதிங்கிறாரு. நேத்து வரைக்கும் பிஜேபியில இருந்தவர் இன்னைக்கு போய் சேர்றாரு. நேத்து வரைக்கும் திமுக ஊழலை ஒழிப்பன்றாங்க. ஊழலை ஒழிப்பன்னா நீங்க திமுக காரங்களை, அதிமுக காரங்களை கூட்டு வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? ஊழல் சக்தி திமுகங்கிறாரு, ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுகங்கிறாரு. செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? செங்கோட்டையின் மீது ஊழல் வழக்கு அவர் 1991 இருந்து 96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்தியாவிலே உச்சபட்சமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வந்து வாச்சாத்தி வன்கொடுமை. நீங்க விடுதலை படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வாச்சாத்தி வன்கொடுமையுடைய சூத்திரதாரிய செங்கோட்டையன் தான். அதே போல வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது சந்தன மரங்களை கடத்தினார். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. 2001 அதிமுக ஆட்சி காலத்திலே அவர் மீது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கை வந்து ஒரு நீதிமன்றத்தில் போயிட்டு வந்தார். நீதிமன்றம் எப்படி ரத்து பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கு நிலுவையில தான் இன்னும் இருக்கு. அப்படி ஊழல் வழக்குகள் இருக்கு. இன்னைக்கு இதே கூப்பா கிருஷ்ணன் மீது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது கூப்பா கிருஷ்ணனுடைய மனைவி பிள்ளையோட 10 பேர் மீது ஊழல் வழக்கு, வருமான அதிகமாக சொத்து. அப்போ கூப்பா கிருஷ்ணனை பக்கத்துல வச்சுட்டு நான் ஊழலை ஒழிப்பேன். இதே விஜய் அவர்கள் சொல்றாரு, நான் வந்து எனக்கு கேரியரோட உச்சத்தை உதறி இருக்கிறேன், என் பணத்தை உதறி இருக்கிறேங்கிறாரு. 2015 புலி படத்துக்காக விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததற்காக நீதிமன்றம் அவருக்கு வந்து அபராதம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீ எந்த மாதிரியான எதிர்க்க முடியும்? அப்ப திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் யார் வேணும் வா, நான் வெல்லணும். எங்களுக்கு அப்படி கிடையாது. யார் மக்களுக்காக உழைக்கிறாங்க, யார் மண்ணுக்காக நிக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து ஸ்டாலின் அவரோட பழக்கம் தான், உதயநிதி ஸ்டாலினோட பழக்கம் தான். ஆனா அவர் அரசியலா கட்சியில் இல்ல, ஒரு செயல்பாட்டாளரா எல்லாரோடும் பழக்கம், அது வேற. ஆனா களத்துல மக்களுக்காக நின்றாடி அடிப்படைதான் அவரை நாம் வச்சு வேட்பாளராக அறிவிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை. யார் வந்தாலும் சரி பணம் செலவு பண்ணுறாங்க. நீங்க திமுக அதிமுக மாற்று அப்படின்னா திமுக ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. அதிமுக 30 கோடின்னு சொல்றாங்க. இவர் 5 கோடி இருந்தாதான் சீட்டு, 3 கோடி அது புசியானந்து கொடுக்கணும், 1 கோடி வந்து ஆதவர்ஜினா கொடுக்கணும், 5 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான மாற்று? தட்டு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், அரிசி போடுற குண்டா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னா நீங்க திமுக அதிமுக எப்படி மாற்று? திமுக இலவசத்தை கொடுக்குது 2000ங்கிறாங்க. மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி 2000, ஐயா ஸ்டாலின் 2000, நான் 2500 தருவேங்கிறாரு. அப்ப அவங்களுக்கு அவங்களும் 2000, நீங்க 2500, நீங்க எப்படி மாற்றா இருப்பீங்க? தாலிக்கு தங்கம் 1 பவுன் தங்கம் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். தமிழ்நாட்டுல 10 லட்சம் கல்யாணம் நடைபெறுது. 10 லட்சம் கல்யாணத்துக்கு நடைபெறுதுன்னா 1 பவுன் தங்கம் நீங்க 1,20,000, 10 லட்சம் கல்யாணத்துக்கு நீங்க எங்க இருந்து கொடுப்பீங்க? ஏற்கனவே 10,67,000 கோடி கடன் இருக்கு. இவர் கொடுக்குற 2,500 ரூபாய் படி ஒரு மாசத்துக்கு 7,500 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 90,000 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 4,50,000 கோடி ரூபாய், 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது நீங்க 4 லட்சம் கோடி நீங்க வந்து இலவசமா கொடுத்தீங்கன்னா 15 லட்சம் கோடி. அப்ப அந்த 4 லட்சம் கோடியை மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் எங்க இருந்து எடுப்பாரு? எந்த தொழிலை வளர்ப்பாரு? அப்ப டாஸ்மாக் மூலியமா எடுப்பீங்களா, இல்ல வந்து போக்குவரத்து மூலியமா எடுப்பீங்களா? போக்குவரத்து இலவசம்ன்றீங்க, பேருந்து இலவசம், அதுல இருந்து வருமானம் கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை வந்து இலவச கல்வி, அதுல இருந்து வருமானம் கிடையாது. மருத்துவ இலவசம், அதுல இருந்து வருமானம் கிடையாது. அப்ப எந்த வருமானம்? நாங்க சொல்றோம், தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ்நாட்டின் கடனையும் அடைப்போம், தமிழ்நாட்டை கடன் இல்லாத மாநிலம் மாற்றுவோம். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3 இலவசமா கொடுப்போம். உங்களுக்கு நீங்க பேசிட்டு இருக்க ஊடகவியலாளர்களுக்கோ செய்தியாளர்களுக்கோ என்ன தேவை? நல்ல கல்வி தேவை, பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவம் தேவை, தூய குடிநீர் தேவை. இதுதான் ஒரு அரசியல் செய்ய வேண்டியது. தனி மனிதன் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவேன், வாஷிங் மிஷின் வாங்கிடுவேன், வாட்சை வாங்கிடுவேன், கேமரா வாங்கிடுவேன். ஆனா என்னால ஒரு பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் கட்ட முடியாது. அப்போ பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் தான் அரசு தர வேண்டியது. திருச்சி அரசு மருத்துவமனையில செய்தியாளர்கள் தான் போட்டிருந்தீங்க, திருச்சி அரசு மருத்துவமனையில கழிவறை மிக மோசமா இருக்கு, குப்பையா நிறைஞ்சு கிடக்குது. இதே துறையூர், திருச்சி பக்கத்துல துறையூர்ல ஒரு கிராமத்துல 4 வயசு குழந்தை காலையில 5 மணிக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுச்சு. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனா அங்க வந்து மருத்துவர் இல்ல, செவிலியர்கள் இல்ல, கம்பவுண்டர் இல்ல, அந்த குழந்தை இறந்து போச்சு. ஒரு 2.5 வயசு குழந்தை. எல்லார் வீட்லயும் இன்னைக்கு குழந்தை இருக்கு. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட அடிப்படை வசதி இல்லாம இருக்கு. அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டியது. விஜய் அவர்கள் வந்தா நான் மருத்துவமனையை மாத்துவேன் அப்படின்னு சொல்லல. நான் வந்தா 2,500, நான் வந்தா தாலிக்கு தங்கம், நான் வந்தா புடவை, இது தேவை கிடையாது. எந்த பெண்ணும் புடவை கட்டு போராடல.
எல்லா பெண்களும் வந்து தன்மானமிக்க வாழ்க்கையை கேட்கிறாங்க. அதுதான் ஒரு அரசினுடைய தேவை. அவர் எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை, ஒரு சினிமா பிரபலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு வெல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நீங்க திமுக நபரை வந்து ஒரு தாவேக்கான வேட்பாளர் முயற்சி பண்ணாங்க. பெரும்பாலும் 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து பல்வேறு மாற்று கட்சியில் இருந்தவங்க தான். அந்த கட்சியெல்லாம் ஊழல் பண்ணுவாங்க, ஊழலுக்கு துணை போடுவாங்க. தாவேக்கால வந்து மட்டும் மாத்திடுவாங்களா? அப்புறம் நீங்க எல்லாத்தையும் மாத்திருக்கு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா பனையூர்ல அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. சீமான் அவர்களுக்கு இளைஞர்களுடைய வாக்கு வந்து அதிகமா இருக்குது. விஜய் வரும்போது இளைஞர்களுடைய வாக்குகள் சதவீதம் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய வாக்காளருடைய வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாருமே திருச்சியுடைய உடவியாளர்கள். 2021 பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சியில மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க 60 வயசுக்காரங்களா இல்ல 80 வயசுக்காரங்களா? தமிழ்நாட்டிலே ஒரு அரசு கட்சி 2 லட்சம் இருக்கைகள் போட்டு 2 லட்சம் இருக்கைகள் நிறைஞ்சி சுத்தி இருக்கக்கூடிய 1300 அடி அந்த திடல்ல மொத்த மாநாட்டுக்கு நெஞ்ச அத்தனை பேர் 90 விழுக்காடு இளைஞர்கள், எல்லாரும் படிச்சவங்க. அந்த மாநாட்டை பார்த்த பிறகுதான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குது பல பேர் தெரிஞ்சது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். ஒரு கல்லூரியில ஒரு தம்பி அழைக்கிறான், ஆனா நாங்க எல்லாருமே வந்து அஜித் ரசிகரா, சிவகார்த்திகேயன் ரசிகரா, ரஜினிகாந்த் ரசிகரா இருந்தோம். இந்த விஜய் ரசிகர்கள் எப்போதுமே எங்களை வந்து இந்த படத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து தாவேகா வந்த பிறகு தாவேகாவோட அரசியல் பத்தி தொடர்ச்சியா கல்லூரியில பேச ஆரம்பிச்சாங்க. தாவேகாவை வந்து அவன் விஜய் அரசியல் பேசின உடனே நாங்க அதுக்கு மாற்றா யார் இருக்கான்னு தேடும் போது விஜய் எதுக்குற ஒரேயாள் சீமான் தான். அப்ப அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 600 பேர்ல 50 பேர் தான் விஜய் ரசிகர். மீதி கூடிய 550 பேர் சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன், அஜித், ரஜினிகாந்த், கமலஹாசன் ரசிகர்லாம். இவங்க எல்லாருமே இன்னைக்கு சீமான் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு ஒரு வகையில விஜய்க்கு நன்றி சொல்லணும். என்னன்னா கல்லூரி மாணவர்களே அவர் வந்து அரசியல் படுத்திருக்காரு. அது தவறான அரசியல். இப்ப அவர் அரசியல் படுத்த ஆரம்பிச்ச உடனே மத்த எல்லாரும் நாம் தமிழர் பக்கம் திரும்புறாங்க. அப்ப இளைஞர் படை நாங்க ஹிமாயின் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணப்படுறோம். சீமான் ஒரு பக்கம் பயணப்படுறாரு. எங்க எல்லார் கூட்டத்துக்கும் நாங்க 100 நாற்காலி போட்டோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றவன் அத்தனை பேரும் இளைஞர்கள். எங்களுடைய வாக்கை, அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்களை, நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர்களை எந்த கட்சியாலும் திருப்ப முடியாது. ஏன்னா நாங்க தமிழ் தேசியம் என்கிற ஒரு தனித்துவமான கோட்பாடு எங்கள் தலைவரை முன்வைக்கிறோம். இது வந்து யாரும் வந்து அண்ணன் சீமானுக்காக இல்ல ஹிமாயினுக்காக ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்காக வர்றோம் இல்ல, எல்லாரும் தலைவருக்காக வர்றவன். ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும். இன்னொன்னு தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாட்டை பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். விவசாயத்தை பேசக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அவங்க எங்க அரசியலை யாராலும் பேச முடியாது. அவங்க பேசுற அரசியல் நாங்க பேச மாட்டோம். அவங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவர், எங்களுக்கு பெரியாரை மாதிரி 1000 பெரியார் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் முன்வைக்கிற போது இந்த இளைஞர்கள் வாக்கை தாண்டி எல்லாருடைய வாக்கும் இன்னைக்கு எங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்க தேர்தல் முடிவுல பாப்பீங்க.